விராட்டோட சப்போர்ட்டர் தான். ஆனா அதுக்கு தோனி ஹேட்டர்லாம் இல்ல. ஆர்சிபி ஜெயிச்சது ஹாப்பி தான். ஹாப்பி தான். அவங்க ஜெயிச்சிட்டு போட்டோம். ஒரு 1 இயர் ஆக அவங்க ஜெயிச்சிட்டு போட்டோம். ஹரிபுல். Who disappointed you? Honestly, everyone. என்னது? Disappointed ourselves only by coming. Actually, we had like high hopes, but I think it was too much pressure also on them. Maybe next match we'll do better. யாரை டிசப்பாயிண்ட் பண்ணது உங்களை? எல்லாரும். இந்த வருஷமா ஜெயிச்சிருவீங்களா? ஜெயிப்போம் கண்டிப்பா. ஆப்வியஸா ரொம்ப நல்லா டெவலப் ஆயிருக்காங்கல்ல. ஃபீல் ட்ரையர் லெவல் பெஸ்ட். கண்டிப்பா ஜெயிப்பீங்க, நம்பிக்கை இருக்கு. ஜெயிச்சிருவீங்களா இந்த வருஷம் கப்பு? அது எனக்கு தெரியாது. இது ரொம்ப ஹாப்பியா. அது ஷூரா சொல்ல மாட்டீங்களே. நடக்கறதா நடந்தா நல்லா இருக்கும் bro. நல்லா இருக்கும். சிஎஸ்கே டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. பிரச்சனை இல்ல. It's okay. Shit happens. ஆர்சிபி ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆங்கிள்ல. அத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? அத பார்த்தா நம்ம டீமே பாப்போமே. ஆமா, நம்ம ஏன் மத்த டீமுக்கு போய் குருசாமி ஆச்சு. சோ அதனால இன்னும் ஒரு வாரத்துல முடிச்சிட்டாங்க. குருசாமி ஆச்சு. இனிமே நம்ம எதுவும் பேசணும். ஃபீல்டிங் தான். கண்டிப்பா இந்த மேட்ச் பார்த்து ஃபீல்டிங் தான் சொல்லணும்னு தோணுது. அத்தனை கேட்ச் டிராப். விராட்காக ஆர்சிபி ஃபேனா இல்ல? நான் வந்து கெயில் அண்ட் ஏபிடிக்காக தான் ஃபாலோ பண்றேன். I'm a விராட் கோலி ஃபேன், I'm a தோனி ஃபேன். எனக்கு சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும். I follow IPL very well, but I'm RCB fan. இந்த வருஷம் ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா கன்ஃபார்ம் கப் அடிக்கிற மாதிரி? இல்ல நாங்க சொல்லல. இல்லையா? கன்சிஸ்டன்ட்டா ஆடுவோம் அவ்வளவுதான். இருக்கு. ஏன்னா டிகே இருக்காரு மாஸ்டர் மைண்ட். கண்டிப்பா அவர் பாத்துப்பார். அவர் மேல நம்பிக்கை இருக்கு. டிகே ஒரு டீம்லயே இருந்தாரு bro. டிகே டீம்ல இருந்தாரு. போன வருஷம் டீம்லயே இருந்தாரு. ஈசாலா கப் நம்பே மறுபடியும் சொல்லிக்கிறேன். வின் பண்ணுவான்னு தான் நினைக்கிறேன். நம்பிக்கை இருக்கு. ஆமா, டெஃபினெட்லி நம்பிக்கை இருக்கு. நல்ல டீம் அது. இந்த டீம் நல்லா இருக்கு. டீம் நல்லா பேலன்ஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி டீம். சோ நிறைய பேட்டர்ஸும் இருக்காங்க, பவுலர்ஸும் ப்ராப்பரா அப்படியே செட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கேப்டன்சியும் சூப்பரா இருக்கு. சோ ஐ திங்க் இந்த வாட்டி அடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தீபக் கூட வேண்டாம் வேண்டாம் மக்களே கேட்டுக்கோங்க. கஷ்டமா இருக்கு. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது உங்களை? விராட் கோலி. அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவ்வளவுதான் காலி. ப்ரோ இதெல்லாம் தப்பு ப்ரோ. நீங்க ஒரு சில ஹெல்தி ஃபேன்ஸ் இருக்காங்க, சிஎஸ்கே இருக்காங்க. எல்லா கிளப்லயும் டாக்ஸிக் ஃபேன்ஸ் கண்டிப்பா இருக்காங்க. நீங்க சொல்றீங்க. நீங்க தமிழ்நாடு ஃபேன்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்ப தமிழ்நாடு ஃபேன்ஸ் வந்து சைலண்டா இருக்காங்க. அப்படி வச்சுக்கலாமா? தீபக் கூட கொஞ்சம் செமையா இருந்துச்சு. யாரை டிசப்பாயிண்ட் பண்ணா இன்னைக்கு சிஎஸ்கே தோக்கறதுக்கு? ஆர்சிபி ஃபேன்ஸ் தான். ஆர்சிபி ஃபேன்ஸ் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்களா? நான் வந்து ரொம்ப வருஷம் சிஎஸ்கே ஃபேன் 2013ல இருந்து. இன்னைக்கு தான் ஆர்சிபி ஃபேனா மாறி இருக்கேன். இது வந்து திஸ் இஸ் ஃபார் பெங்களூர் டாக்ஸிக் ஃபேன்ஸ். ஓகே 21-12 எப்ப நீங்க 22 வரீங்களோ, எப்ப 5 டிராஃபிக்கு மேல ஒரு டிராஃபி அடிக்கிறீங்களோ அப்ப நீங்க பேசுங்க. நாங்க எப்பவுமே அவங்க ஒரு விடு நம்ம ஒரு விடு, அவங்க ஒரு விடு நம்ம ஒரு விடு. ஆனா ஆர்சிபிக்கு ஹோம் மேட்ச் அந்த பிரஷர் இருந்து. This is the first match we are watching in this stadium. We are from Kolkata. Oh super. So Dhoni fan. Yeah. இப்போ உங்க மனநிலை எப்படி ப்ரோ இருக்கு? என்ன வீட்டுக்கு போக முடியுமான்னு தெரியல. நாங்க போட்டா ஸ்விங் ஆக மாட்டேங்குது, நீங்க போட்டா ஸ்விங் ஆகுது. அப்படிதான் ஆர்சிபி வந்து எல்லா ஓவருமே சூப்பரா அடிச்சானுங்க. எப்படி அப்ப மட்டும் விக்கெட் எப்படி இருந்துச்சு, இப்போ என்ன ஸ்லோவா அடிச்சா அப்படியே ஸ்லோவான மாதிரி இருக்கு. மாதிரி டீமே கிடையாது எந்த டீமுமே. பவர்ஃபுல் பேட்டிங், பவர்ஃபுல் பவுலிங். என்னன்னா பிளான் எக்ஸிகியூஷன் தான் இம்பார்ட்டன்ட். சாதாரணமான வெற்றி இது வந்து ஒரு மைல் ஸ்டோனுக்கான வெற்றி. பொளச்சு போட்ட விடுங்க. பொளச்சு போட்டோம். 18வது வருஷம் ஆறானுங்க. கோலி கோசம் விட்டுருவாங்க. கோலி கோசம் மேட்ச்க்காக மட்டும் தான் எல்லாத்தையும் பொறுத்து. கேப்டன் தலை என்ட்ரி நல்லா இருந்துச்சு. தலை என்ட்ரி செம. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது உங்களை இந்த மேட்ச்? சிஎஸ்கே ஃபுல்லாவே டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல எக்ஸ்பெக்டட் நம்ம தான் வின் பண்ணுவோம்னு தெரியும் எப்பவுமே. ஐ மீன் ஆர்சிபி தான் வின் பண்ணுவாங்கன்னு தெரியும் 2 days முன்னாடி. ஓகே. ப்ரெடிக்ஷன் எல்லா ப்ரெடிக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா அந்த சம் ப்ரெடிக்ஷன் கொடுப்பாங்களே எல்லாரும் லைக் ஸ்டேட் வைஸ். சோ நமக்கு அதுதான் பிக்சர். இன்னைக்கான பிக்சர் இதுதான். ஆரம்பத்திலேயே அவங்க ஜெயிக்கிறதுனால பயம் வேணா தெரியுது. ரொம்ப பயமா. ஆரம்பத்துல ஜெயிக்கிறோமே ஜெயிப்பாங்க. தப்புனி 7 மேட்ச் தோத்து வெளியே போயிடுவாங்க பிளே ஆஃப்ல இருந்து. பல ஸ்குவாட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த சேப்பாக்கு மட்டும் இல்ல எங்கனாலும் ஜெயிக்கலாம். பெங்களூர் இதுக்கு முன்னாடி நல்ல ஸ்குவாடா தானே இருந்தது. ஏதாச்சும் ஒரு அதான் நான் சொல்றேன். ஏதோ அந்த மாதிரி சோக் பண்ணாம யூஸ்வலா லாஸ்ட்ல அந்த ஆகும். பட் அதுமே இல்ல. இதே மாதிரி பக்காவா போயிருந்தா தவசம் ஈசாலா தான். இன்னொரு டீம் வந்துச்சு. 2 பேரும் ஒரே ஸ்டேடியம்ல பாக்குறது கிரவுண்ட்ல. விராட் கோலி தோனி 2 பேருமே. மேட்ச் எப்படி இருந்துச்சு? அமேசிங். ஆர்சிபி சப்போர்ட்டர்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா. எதிர்பார்த்ததெல்லாம் நடந்துருச்சா? நீங்க எல்லாமே நடந்துச்சு. தோனி 6ம் பார்த்தாச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஆல் குட். ஃபைனல்ஸ்ல சிஎஸ்கே ஆர்சிபி வந்தா நல்லா இருக்கும். ஆர்சிபி வின் பண்ணா நல்லா இருக்கும். இந்த வருஷம் ஜெயிச்சிருவீங்களா? ஓகே. தலை என்ட்ரி எப்படி இருந்துச்சு? ரொம்ப மாசா இருந்தது. மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல, தலை என்ட்ரி பார்த்துட்டு தான் வரணும்னு பார்த்துட்டு வரோம். ஆர்சிபி வந்து பவர் பிளேல டேக் ஆன் பண்ணாங்க.
நம்ம சிஎஸ்கே அது பண்ணல டேக் ஆன் பண்ணல. பவர் பிளேலே 2-3 விக்கெட் போயிடுச்சு நமக்கு. அது இல்லாத ஒரு நல்ல இம்பாக்ட் பிளேயர் சிஎஸ்கேக்கு இன்னும் வரல. பிளேயிங் 11 சரியில்லை. ரியலாவே ஃபிளாப் தான். ஃபிளாப் பேட்டிங்கோட ஃபிளாப். பவுலிங் ஓகே, நாட் பேட். எனக்கு பவர் பிளே அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே சரியில்லை. அந்த டவுன் 1 அது ஒண்ணுமே நல்லா இல்ல. ஆர்டரே சரியில்லை. மாத்தணும். பிளேயிங் 11 யார் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணது இந்த மேட்ச்ல? யாரும் அடிக்கணும் வந்திருக்கு. துபே தான். என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? சிவம் அட்லீஸ்ட் அதான் அவ்வளவு விக்கெட் போயிடுச்சு. சரி அட்லீஸ்ட் இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வராங்க. சோ அவர் வந்து கொஞ்சம் ஆடுவாருன்னு பார்த்தேன். ஒரு 50-50 ஹாஃப் செஞ்சுரி அடிக்கலாம்னு பார்த்தேன். எல்லாரையும் மூவ் பண்ண சொல்லுங்க. முடியல. என்னாச்சு இந்த நம்ம போட்டா ஸ்விங் ஆக மாட்டேங்குது, அவங்க போட்டா ஸ்விங் ஆகுது. வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச அந்த சாம் கரனும் இன்னொரு டிசப்பாயின்ட்மெண்ட் பேட்டிங்ல. என்ன பண்ணிருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாம் இன்னைக்கு. பிளேயிங் 11ல கொஞ்சம் சேஞ்சஸ் எடுத்துட்டு வரணும். How do you feel? It's a start for a new record that from here on again it will take for them like 15 years to win again. What's your expectation before the match? What's your expectation? See, we thought it was going to be a close match. We knew somehow a gut feeling that RCB is going to win, but we thought it would be a close match. But it feels like they gave up very soon. How was Dhoni's entry? The one thing which we have enjoyed, right? Yes, I mean we stayed only for Dhoni's entry and that was worth it. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதிர்பார்த்தெல்லாம் நடந்துச்சா? நான் விராட் கோலி பார்க்க வந்தேன், எனக்கு நடந்துச்சு. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க இன்னைக்கு? நான் obviously ஆர்சிபி வின் பண்ணனும்னு வந்தேன். ஏன்னா எனக்கு விராட் கோலி பிடிக்கும். அவ்வளவுதான். பெருசா தெரியாது. விராட் கோலிக்காக தான் ஃபேனா? எப்ப இருந்து ஃபேன் ஆர்சிபி? ரொம்ப வருஷமாவே விராட் கோலி ஃபேன். தோத்தாலும் ஆர்சிபி ஃபேன் தானா? ஆமா, obviously கண்டிப்பா தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஆர்சிபி ஃபார் எவர் தான். கண்டிப்பா. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது உங்களை? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் நானு. ஏன்னா 2008 அப்புறம் வின் பண்ணிருக்கோம். சோ ஐ திங்க் திஸ் இயர் இஸ் our year, a very positive. ஒரு மாதிரி ஃபுல் டீமும் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்தது. சோ ரொம்ப திருப்தியா இருந்தது. He's so agile and fit. I think he should play for 2 or 3 more years. பயங்கரமா இருந்துச்சு. அப்படியே டக்குன்னு மொமெண்ட்ஸா இருந்துச்சு. அப்ஸ் அண்ட் டவுன் போயிட்டே இருந்துச்சு. எங்க இப்போ ஆர்சிபி விளையாடினப்போ நிறைய மிஸ்ஃபீல் இருந்துச்சு. கேட்ச் விட்டாங்க. அதுவும் நம்ம விளையாடினப்போ அவங்க பயங்கரமா ஃபீல்டிங் பண்ணாங்க. லைன் அப் மாத்திருக்கலாம். பவுலிங்கும் கன்ஃபியூஸா இருந்துச்சு. யாரு எப்ப போடுறான்னு தெரியல. பேட்டிங்கும் தெரியல, கைக்கு வந்து விட்ட மாதிரி இருந்துச்சு. ஓ, ஈஸி கேட்ச் விட்ட மாதிரி இருந்துச்சு. கைக்கு வந்து ஒரு கேட்ச் விட்டாங்க. தோனி என்ட்ரி தான் வந்ததுக்கு அது பாத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அந்த சந்தோஷம் தான், அது ஒண்ணுதான் ஹாப்பி. ஆமா, எல்லாரும் இதே பதில் தான் சொல்லுவாங்க. தோனி பாத்துட்டோம். ஆர்சிபி இல்ல சிஎஸ்கே தான் சப்போர்ட் பண்ணுவோம். சிஎஸ்கே தாண்டி இப்படி கூட கண்ணு போகாது. சிஎஸ்கே மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். How was the match? It was superb. Who disappointed you? Everyone, except why you are expecting Dhoni. Sad because Dhoni played well. How was Dhoni's entry? Yeah, it was very good. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? முகத்துல பல்ப் எரியுது. என்ன bro? வீட்ல செஞ்சிரவா bro இன்னைக்கு என்ன? சிஎஸ்கே ஃபேன் அண்ணன். நான் ஆர்சிபி. எதுக்காக வந்தோமோ அது நடந்துருச்சு. இன்னைக்கு வந்து ஒரு சம்பவம் இருக்கு. வீட்ல அடி தோச்சுறீங்களா? அவ்வளவுதான். ஏச்சடா பேசுனா கொஞ்ச நேரம் பேசாம ரெண்டு வீட்ல தூங்கிடுவேன் நீங்க. ரொம்ப கண்டது. யார் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணது? எல்லாரும் டிசப்பாயிண்ட் பண்ணாங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க மேட்ச் பாக்குறதுக்கு முன்னாடி? வின் அப்படியே கண்டினியூ ஆகும்னு நினைச்சோம். We try அதே மாதிரி விராட் கோலி சொல்ற மாதிரி ஸ்டைல்லே சொல்றோம். If we play well, good. Don't have any hopes. We will play well. We will do our best. கப் ரஜத் பட்டிண்டர் கேப்டன்சில தான் அடிக்கணும்னு ஆர்சிபிக்கு இருக்குன்னா 18th year of IPL and jersey number 18 will lift the IPL trophy. இந்த டெஸ்டினில எழுதின்றதா no one can change that. தோனி என்ட்ரி எப்படி இருந்துச்சு? அந்த ஒண்ணுக்காக மட்டும் தான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டேன். சரியல் மொமெண்ட் அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா. தோத்ததே மறந்துட்டீங்க. எதுவுமே ஞாபகமே இல்ல. நல்லா இருந்துச்சு. தோனி என்ட்ரி எப்படி இருந்துச்சு? தோனிக்காக வந்தோம். செமையா போச்சு. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது? தோத்ததுக்கான காரணம் யாரு? We are all happy. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது உங்களை? எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? இனிஷியல் ஸ்டேஜ்ல ஆசைப்பட்டு வந்தேன். இதுதான் பல மாதிரி நிறைய விட்டு தடுமாட்டாங்க. இந்த மாதிரி அப்படி கிடையாது. வராங்க, பிளான் எக்ஸிக்யூட் பண்றாங்க, ஜெயிக்கிறாங்க. இந்த வருஷம் ப்ரோ 18th season of IPL நாங்க வந்து வெற்றி வந்து விராட் கோலிக்காக டெடிகேட் கண்டிப்பா கப் அடிச்சிருக்கீங்க. கப் கண்டிப்பா அடிச்சிருந்துச்சு. பாருங்க விராட் கோலி வராரு, ஓப்பனிங் ஃபில் சால்ட் வராரு. இது வந்து செம்மையான பவர் பிளேல இந்த ரெண்டு பேரே போதும். அது அவரு போயிடுச்சுன்னா ரஜத் பட்டிதார், லியம் லிவிங்ஸ்டோன், டிம் டேவிட், தேவ்தத் படிக்கல்,
குருநாள் பாண்டியா ஃபுல் பவர் பேக்டு பேட்டிங் ப்ரோ. யாருமே விக்கெட் போனா நாங்க பயப்படுறதெல்லாம் கிடையாது. எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் அடிப்பாங்க. இப்ப அதனால நாங்க வந்து பயப்படுறது இல்ல. அப்படியே பவுலிங் பாத்தீங்கன்னா ஹேசல்வுட் புவனேஸ்வர் குமார் ரெண்டு வந்து சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்ஸ். ஸ்பின்லயும் சூப்பரா இருக்கு குருநாள் பாண்டியா, சுயாந்த் சர்மா. அதனால கவலை கிடையாது. வந்து இந்த வாட்டி நல்லா செட் ஆயிடுச்சு ப்ரோ. அப்படியே எக்ஸிகியூஷன் இம்பார்ட்டன்ட். எக்ஸிக்யூட்டிவ் கரெக்டா பண்றாங்க. அதனால நோ டவுட் இந்த வாட்டி ஆர்சிபி ஈசால கப் நம்டே. மேட்ச் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது உங்களை? இருக்காங்க சில பேர் இந்த மாதிரி டாக்ஸிக்காவும் இருக்காங்க. பட் உள்ள ஆக்சுவலா இந்த தடவை நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ், ஜென்யூனான ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேரை பார்த்திருந்தோம். ரொம்ப லைக் எந்த ஒரு வன்மமும் கத்தாம ஜென்யூனா ரெண்டு லெஜண்ட்ஸை பார்த்துட்டு போகணுன்ற ஒரு இருக்காங்க. அப்படி இருக்காங்க. அந்த மாதிரி அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ நோ தேர்ஸ் லைக் ஒரு லாட் ஆஃப் ஒரு வார் போய்கிட்டு இருக்கு, ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி போயிட்டு இருக்குன்னு தெரியும். பட் தென் சென்னையோடைய ஆர்சிபி ஃபேன்ஸ் பெங்களூருடைய ஆர்சிபி ஃபேன்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே மெச்சூர், ரொம்பவே ஹெல்த்தியா இருக்காங்க. ரொம்ப ஹெல்த்தியான மேட்டர் தான் நடந்துச்சு. நாங்களாம் ரொம்ப ப்ரிப்பேர்டா வந்திருந்தோம். பயங்கரமான பேனர் போஸ்டர்லாம் அடிச்சு ஓப்பனிங் லைனப்புமே கொஞ்சம் வீக்காலாம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஹூடாவுடைய டொமஸ்டிக் ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவருடைய ரெக்கார்ட்ஸ் வந்து இட்ஸ் நாட் as bright as compared to Devon Conway's ரெக்கார்ட். தலை என்ட்ரி எப்படி இருந்துச்சு? இதெல்லாம் மறந்துடுமே தலை என்ட்ரி பார்க்கும்போது. மைண்ட் ப்ளோன் அதெல்லாம். அது ஒரு பக்கம் இருந்துச்சுனாங்க. அது ஒண்ணுக்காக மட்டுமே வரல இல்லைங்களா? என்ன காரணம் இன்னைக்கு திடீர்னு மாறந்தது? விராட் வந்து எப்பவுமே என்னோட செகண்ட் ஃபேவரட். சோ இன்னைக்கு ஆர்சிபி சப்போர்ட்டா உள்ள வந்து ஜெயிச்சுட்டாங்க. அது ஒரு மாதிரி சந்தோஷமா தான் இருக்கு. அது எல்லாமே பார்க்க முடிஞ்சது. இவ்வளவு நாள் எங்க ப்ரோ போனீங்க? ஆர்சிபி ஃபேன்ஸ் தேடிட்டு இருப்பாங்க. இவ்வளவு நாள் எங்க போனீங்க? இன்னைக்கு நீங்க ஆர்சிபி ஃபேன் போட்டோன்னு ஜெயிச்சிட்டாங்க. நான் ஏதோ ராசிக்கல் வச்சிருக்கிற மாதிரி. ஆனா அதுவும் சந்தோஷமா தான் இருக்கு. நம்ம ஒரு நாள் ஆர்சிபி ஃபேனா இருக்கே ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிக்கலன்னா இவரை பாத்துக்கோங்க எல்லாரும். இல்ல நான் வந்து ஜவாப்தாரியாக விரும்பல. ஏன்னா ஆரம்பத்துல 7 மேட்ச் எங்காவது நல்லாதான் ஆடுவானுங்க. கப்புனு கொண்டு போய் கப்பை யார்ட்டையாவது கொடுத்துட்டு வருவாங்க. யார்ட்டையா கொடுப்போம். நம்ம தான் அந்த நியூட்ரல் மாதிரி டப்புனு சட்டை கடி சிஎஸ்கே ஃபேனா மாறிடணும். ஓகே. சாட்டிஸ்ஃபேக்டரி பர்ஃபார்மன்ஸ். பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாருமே பக்காவா இருந்தாங்க ஆர்சிபி. ஓகே. ஒரு நல்ல டீம் ஸ்போர்ட். ஸோ யார் இப்போ இந்த வருஷம் ஆர்சிபில எல்லாம் கோலி, டிவிலியர்ஸ் அந்த மாதிரி அவங்கள நம்பி தான் ஸ்ட்ராங்கா இருக்கா? டீம் பேலன்ஸா இருக்கு. ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது, பேலன்ஸா இருக்கு. அவங்க ரோல் கரெக்டா ஃபில் பண்றாங்க, கரெக்டா பண்றாங்க. அவங்களோட ஆக்ஷன்ல இருந்து போட்ட ஸ்ட்ராட்டஜில இருந்து பக்காவா ஃபீல்டுக்கு வரும்போது நல்லா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. எல்லாருக்கும் டிகே அவரோட ஹாப்பி. நீங்க வாங்க ப்ரோ. நீங்க இல்லாம எப்படி போலாமா? மேட்ச் எப்படி இருந்துச்சு? இதுதான் மேட்ச். சொல்லுங்க. வின் பண்ணிட்டீங்க. இவ்வளவுதான். எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? செம்ம ஹாப்பி ப்ரோ. நமக்கு ஒரு 55%, அவங்களுக்கு 45%. ஸோ அப்பயே நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அது இல்லாமல் நமக்கு 11s நல்லா இருக்கு. ஸோ 2 பேர் ஆடி ஜெயிக்கிறது இல்லை, 11 பிளேயர் ஆடி ஜெயிச்சு கொடுத்த மேட்ச் இது. ஸோ நல்லாவே இருந்தது. நீங்க சொல்லுங்க ப்ரோ. மேட்ச் எப்படி இருந்துச்சு? அப் டு லெவல் இருந்துச்சா? நம்ம நினைச்சதை விட பங்கமாக்கிட்டாங்க ப்ரோ. உண்மையா சொல்லணும், ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணாங்களா? எனக்கு அந்த பேட்டிங் ஆர்டர்ஸ், அப்புறம் வந்து மிஸ்ஃபீல்டு, சிஎஸ்கே அதான் சிஎஸ்கே தான் கேக்குறேன். பேட்டிங் ஆர்டர்ல யார் வந்து பேட்டிங் ஆர்டர் மாத்தணும்னா என்னென்ன விஷயத்த மாத்தணும்? தீபக் கூட வேண்டாம். வேற வந்து அவர் வந்து நிறைய மரம் நட்டுறாரு. டாட் பால் ஆடுறாரு. கப் வச்சிடலாம். இனி இதுதான் ஏதோ மார்க்லாம் பண்ணல. பேலன்ஸா இருக்கு. நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. லைக் ஒருத்தர் கிளிக் ஆகல கூட இன்னொருத்தர் கிளிக் ஆவாங்க. நீங்க இருங்க. இந்த ஒரு ரியாக்ஷன் ஏன் இந்த ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ப்ரோ அவர் ஒண்ணு இல்ல 10K கொடுத்து பார்க்க வந்திருக்காரு. 10,000 ரூபாய் வேஸ்டா போயிடுச்சு. ஐயோ தலைய பாந்தான். அவன் என்ன சொல்றான்னா லைக் தோனி வந்து அடிக்கணும், நல்லா அடிக்கணும், நீங்க கூட ஜெயிச்சுக்கோங்க அப்படின்றான். ஜெயிச்சுக்கலாம், ஆனா தோனி அடிக்கணும். நீங்க வந்து ஒரு சிங்கிள் பர்சன் தான் ஒரு பிரான்சைஸ் வச்சுன்னு இருக்கீங்க. சோ தோனி மட்டும் தான் ஒரு பிரான்சைஸ் டென்ஷன் ஆகுறீங்க. சோ வந்து ஜடேஜா ஆடுறாரு, அங்கேயும் ஒரு ஆள் இருக்காருல்ல, அவர் அவுட் ஆயிராரு. அடிக்கிறது இல்ல அவரு. இல்ல அவர் அடிக்கிறாரு. 5 ஸ்டார் போய் சாப்பிடுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இல்ல இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் வேண்டாம். அவர் ஹெல்த்தி பேன்னு சொல்லி டிஸ்க்ளைமர் ஹெல்த்தி பேன்னு சொல்லி 5 ஸ்டார்ன்றீங்கல, 5 ஸ்டார் வச்சு ஏன் சொல்லி காட்டுறீங்க? இல்ல அப்படி சொல்லல. நான் சொல்லி காட்டுறத இங்க காட்டிட்டு தான் இருக்கோம், நீங்க பார்க்கலாம். இல்ல ப்ரோ வேற சொல்லுங்க. நான் சொன்னது இவர் வந்து சொல்லல, நிறைய பேர் 5 ஸ்டார். ஆமா சொல்றாங்க. நீங்க வெச்சிட்டு போங்க, நியூ சீசன் வந்துட்டோம், அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேசுங்க. ஏன் 5 ஸ்டார் காட்டுறீங்க? கரெக்ட் தான். பட் இட் வாஸ் நைஸ், இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா மிடில் ஆர்டர் கொஞ்சம் விட்டாங்க, அண்ட் பவுலிங்கும் கொஞ்சம் அதிகமா ரன்ஸ் விட்டோம். யாரு டிசப்பாயிண்ட் பண்ணுது உங்களை? டிசப்பாயிண்ட் இல்லை. ஐ ஃபீல் லைக் சிஎஸ்கே ஓட பிளேயர்ஸே ஒரு மாதிரி போன மேட்ச் அளவுக்கு இந்த மேட்ச் இல்ல.
பர்ஃபார்மன்ஸ் சொல்றேன். Yeah, I mean like there's a lot of pressure in this match as well. And நம்ம middle order இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தா பெட்டரா இருக்கும். T20 was created for people under 30. Okay. But then we have always relied on a bit more older players, experienced players, veteran players, and on the strategy நமக்கு 5 IPLs, highest win percentage in IPL வாங்கி கொடுத்திருக்கு. So Yes. I feel like we're just trying to stick to our tried and true strategy. So we should use power play to our advantage. இந்த வாட்டி பவர் பிளேல ரொம்ப லோவா இருந்தனால தான நமக்கு அந்த ஹோப் இல்லாம போச்சு. Yes sir, power play ஒரு couple of sixes try பண்ணிருக்கலாம். They are trying sixes after the power play gets over, after 6 overs. They should try sixes when there's only 2 people outside. Let's just say that side, and that side. Long off, square, and then even if we count those 4 directions, 2 players தான் இருந்தாங்கன்னா still leaves 2 directions. Yes, ஆமா. நம்ம வந்து ஸ்லைட்டா வந்து அந்த இன்னர் சர்க்கிள்ல இருந்து எடுத்தனால it's automatic 4. கண்டிப்பா வந்துரும். It's an automatic 4. கவர்ஸ் மேல தூக்கி அடிச்சாலே 4 தான். எக்ஸாக்ட்லி. அப்ப அவங்களோட டீம் எப்படி இருக்குன்னு பாத்து. Sorry. அதான் depends on the match, their team. Okay தானே. Depends on their team and the match, and let's see that.